இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த 6th-லேருந்து 12th வரைக்குமான பொருளாதாரம் பாடத்துக்கான மெட்டீரியல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக 2 மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து MCQ டைப்பில் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது வந்து 6th-லேருந்து 12th வரைக்குமான மெட்டீரியல்ஸாக இருக்கும். 5100 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். ஒரிஜினல் காப்பியை உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். புக்குக்கான ஒரிஜினல் காப்பியை உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இதில் மொத்தமாக எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 பக்கத்துக்கு மேலே இருக்கும். ரெண்டாவது ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ்னு ஒன்று சென்ட் பண்ணுவோம். அதே தான் எக்கனாமிக்ஸுக்கு 6th-லேருந்து 10th வரைக்குமான PDF வந்து சென்ட் பண்ணுவோம். மொத்தமாக இதில் 700 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். இந்த 2 மெட்டீரியல்ஸுமே சேர்த்து 8 PDF சென்ட் பண்ணுவோம். MCQ டைப்புக்கான மெட்டீரியல்ஸுக்கு வந்து 5 PDF சென்ட் பண்ணுவோம். ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸுக்கு வந்து 3 PDF சென்ட் பண்ணுவோம். மொத்தமாக இந்த 8 PDF உங்கள் கையில் இருந்தாலே இந்த எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். புக்கு நீங்கள் லைன் பை லைனாக படிக்கிறது ஒன்று தான், இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் படிக்கிறது ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே இந்த புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரியே லைன் பை லைன் கொஸ்டினும் இருக்கும். அந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். இந்த 2 மெட்டீரியல்ஸ்க்கான PDF வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான இன்டெக்ஸ் பேஜ் பார்க்கலாம். மொத்தமாக 5 PDF கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதுக்குன்னா MCQ டைப்புக்கான மெட்டீரியல்ஸுக்கு. இதை பாருங்கள், PDF 1 வந்து 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கும். எல்லா லெசனுமே இதில் கவர் ஆகிருக்கும். அடுத்து PDF 2ல் வந்து 9th ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். PDF 3ல் வந்து 10th ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். PDF 4ல் வந்து 11th லெசனில் பாருங்கள் 1லேருந்து 6 லெசன் இருக்காது, ஏன்னா சிலபஸுக்கு தேவைப்படாது. 7, 8, 9, 10, 11 5 லெசன் கவர் பண்ணியிருப்போம். 12th 4 லெசன் இருக்கும். எது தேவையோ 11th 12th மட்டுமே எடுத்திருப்போம். 6th-லேருந்து 10th வரைக்கும் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதில் 12th பாருங்கள் 5, 6, 9, 11 இந்த 4 லெசனுக்கு மட்டுமே உங்களுக்கு 1000 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். எவ்வளோ டெப்த்தாக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி பொருளியலுக்கு மட்டுமே உங்களுக்கு 640 கொஸ்டின் இருக்கும். ஒரு பாடத்துக்கு மட்டுமே உங்களுக்கு 640 கொஸ்டின் இருக்கும். புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடம் 35 பக்கம் இருக்கும். இந்த 35 பக்கத்தில் எவ்வளோ கொஸ்டின் இருக்கோ அவ்வளோத்தையுமே நம்ம MCQ டைப்பில் எடுத்திருக்கோம். இப்போ அந்த 2 மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த 2 மெட்டீரியல்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கிறது வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருப்போம் MCQ டைப்பில். இதில் பாருங்கள், கொஸ்டின் கொடுத்து அதுக்கான ஆன்சர் கீழே இருக்கும். விடைன்னு கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் புக்கு படிக்கவே தேவையில்லை. புக்கில் இருக்க கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனாக இதில் கொடுத்துருப்போம். செகண்ட் மெட்டீரியல் பாருங்கள், அது ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே லெசன் தான். இதுவும் பொருளியல் ஒரு அறிமுகம், இதுவும் பொருளியல் ஒரு அறிமுகம் தான். இதில் உங்களுக்கு லைன் பை லைனாக கொஸ்டின் கொடுத்து அதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கையில் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. கூற்று, காரணம், சரியான இணை, தவறான இணை, பொறுத்துக, இது மாதிரி உங்களுக்கு TNPSC ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு PDF வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு புக்கு படிக்காமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்னு படிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அது கீழே வந்து பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் லைன் பை லைனாக நீங்கள் படித்ததுக்கப்புறமேட்டு அதுக்கான புத்தக வினாக்களும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். புத்தக வினாக்கள்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துருப்போம். அதே மாதிரி செகண்ட் மெட்டீரியல், அதாவது ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸை பாருங்கள். இந்த லெசன் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸில் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். இதில் கூற்று, காரணம், பொறுத்துக்கன்னு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஆன்சரும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலோட கடைசியில் பாருங்கள், அதே மாதிரியே புத்தக வினாக்கள் இதுலேயுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். புக் பேக் கொஸ்டின் அதில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஸ்பெஷலாக என்ன இருக்கும்னா அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களான்னு கீழே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இதில் பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு கூற்று, காரணத்தில் தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான விளக்கமும் ஒவ்வொரு லெசனுக்கு கீழேயுமே இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கு கீழேயுமே விளக்கம் இருக்கும், அதுக்கான விடைகளும் இருக்கும். நீங்கள் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸில் கூற்று, காரணத்தில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்போம். அதே மாதிரி அதுக்கான ஆன்சருமே உங்களுக்கு விடைகள்னு கீழே பாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த லெசனை பாருங்கள். அடுத்தது 7th பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் வந்து உற்பத்தி. அதே மாதிரி தான் லைன் பை லைனாக உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருப்போம். கொஸ்டின் ஆன்சர்னு ஃபஸ்ட் மெட்டீரியல்ஸில் இருக்கும். செகண்ட் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸில் பாருங்கள், இல்லை மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். இல்லை மொத்தமானு பார்த்தீங்கன்னா 131 கொஸ்டின் இருக்கு. இந்த 131 கொஸ்டினுமே உங்களுக்கு கூற்று, காரணம், பொறுத்துகன்ற வடிவத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸாக கொடுத்துருப்போம். இதுலேயும் அதே மாதிரியே புத்தக வினாக்கள் வந்துடும். இல்லை ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ்னு பாருங்கள், அதே மாதிரியே உங்களுக்கு ஆன்சர் இதில் இருக்காது. கடைசியாக உங்களுக்கு வந்து விளக்கம் இருக்கும். கூற்று, காரணத்தில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதே மாதிரி விடைகளும் உங்களுக்கு இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு புத்தக வினாக்களும் உங்களுக்கு இருக்கும். இந்த 2 மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு சேர்த்து 150 ரூபா தான். இந்த 2 மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி 6th to 12th எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். இந்த 2 மெட்டீரியல்ஸும் சேர்த்து 150 ரூபா தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ டெப்த்தாக எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த 12th பாருங்கள் 9th லெசன் நிதி பொருளியல் இல்லை மொத்தமாக 640 கொஸ்டின் எடுத்திருக்கோம். இந்த புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா 35 பக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த 35 பக்கத்தையும் லைன் பை லைனாக உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து 640 கொஸ்டின் இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கி படித்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அதே மாதிரி அந்த பாடத்துக்கான ஒவ்வொரு பாடத்துக்கான கலைச்சொற்களும் உங்களுக்கு புக்குக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. அதையுமே உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருப்போம். இதுவரையும் உங்களுக்கு லைன் பை லைனாக இந்த லெசனுக்கு மட்டுமே 617 கொஸ்டின் எடுத்திருப்போம். அதுக்கப்புறமேட்டு இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள் எடுத்திருப்போம். புத்தக வினாக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். அதையும் சேர்த்து 637 கொஸ்டின் வந்து இந்த ஒரு பாடத்துக்கு மட்டுமே எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோ கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக இந்த 8 PDF உங்கள் கையில் இருந்தாலே இந்த பொருளாதாரம் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ வேணுன்றவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி 6th to 12th எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம்.